அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, அளவு ஜாக்கெட் வச்சு எப்படி பஃப் கை கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கரை பக்கம் தான் மடித்து போடுவேன். முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே டைமில் போட்டு கட் பண்ணுவேன். இந்த கரை பக்கம் கைக்காக வச்சிடலாம். அந்த எழுத்துலாம் வருது இல்லையா, அது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதை மடித்து போடலாம். அளவு அக்கல்லேருந்து கொக்கி வரைக்கும் வரணும். எப்போவுமே அளவு கொக்கி பக்கம் மட்டும்தான் எடுக்கணும், ஐ பக்கம் எடுக்கக்கூடாது. சைடு தையல்லேருந்து கொக்கி வரைக்கும் மேலே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கொக்கி, அந்த கொக்கி வரைக்கும் அளவு எடுக்கலாம். அது வரைக்கும் 9.5 இன்ச்சு வருது. அப்போ நான் 10.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். 10.5 இன்ச்சு வச்சு மடித்து போட்டுக்கலாம். அப்படியே இது மாதிரி மடித்து போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. அளவு வச்சு இப்படி மடித்து போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மேலே கீழே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவு நீட்டாக. இன்னாண்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது கைக்கு எப்போவுமே மார்பு சுற்றளவை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். பார்த்துக்குங்க. இந்த கை பீஸ் மடித்து வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி மடித்து போட போகிறேன்னா, முன்பக்கம் ஜாக்கெட்டில் இருக்கு இல்லையா, அது மாதிரி முன்பக்கம் ஷோல்டர்லேருந்து பட்டிக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே அளவு பிடிச்சி அப்படியே மடித்து போட்டுக்கலாம். முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே டைமில் அளவு எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் பேக் சைடு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக அளவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே டைமில் அளவு எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கலாம். அளவு கரெக்டாக அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் கரெக்டாக வரணும். ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது ஷோல்டர் பிடிப்பேன் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். நான் கழுத்துக்கு எப்போவுமே 2.25 இன்ச்சு தான் எடுப்பேன். எல்லாருக்குமே நார்மலாக எல்லாருக்குமே 2.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, அதாவது ஒரு 40 இன்ச்சுக்கு மேலே போதும் உடம்பு சுற்றளவுனா அவங்களுக்கு ஒன்றா 2 எடுக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே 2.25 சரியாக இருக்கும். அதோட ஷோல்டர் அளவு அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். இது மாதிரி கோடு போட்டுக்கணும். இப்போ முழு உயரம் எங்கே எடுக்கணும்னா, ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் பின்பக்கம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மடித்து போடுறது மட்டும் தான் முன்பக்கம் வச்சு மடித்து போடணும். அந்த ஷோல்டருடைய அளவு எங்கே வரணும்னா, அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் கரெக்டாக வரணும். கீழே மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் ஜாக்கெட்டினுடைய முழு உயரம். நம்ம ஜாக்கெட்டினுடைய உயரம் எவ்வளோ வச்சுருந்தா அளந்து பார்த்து மடிக்க தேவையில்லை. தைக்க சொல்ல இதே அளவு இங்கே நாச்சு கட் பண்ணிட்டோன்னா அந்த அளவு வச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் அளவு எடுக்கலாம். ஆம்கோல் அளவு சைடு எப்படின்னா, சைடில் கீழே இருக்க துணியை கோட்டில் வச்ச மாதிரியும், மேலே அக்கலாண்ட தையல் வருது இல்லையா, அந்த இடத்துல 1/4 இன்ச்சு மேலேயும், இந்த பட்டியாண்டை 1/4 இன்ச்சு கீழவும் வைக்கணும். எப்போவுமே கையாண்டு 1/4 இன்ச்சு மேலே, பட்டிக்கு 1/4 இன்ச்சு கீழே. இது ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம ஒரு டாட் ஷேப்பில் கோடு போட்டு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு வளைவு எடுத்துக்கலாம். கை வளைவு இந்த கையினுடைய அளவு இருக்கு இல்லையா, இன்ச்சு டேப் சமமாக மடிச்சுட்டு அதை சென்டராக எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு இதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வளைவு எடுத்துக்கலாம். வளைவு ரொம்ப அழகாக ரவுண்டாக வரணும். அப்படி வந்தால் தான் கையின் வளைவு நம்ம போட சொல்ல அழகாக இருக்கும். இப்போ முன்கழுத்து குறிக்கலாம். ஜாக்கெட்டை பின்பக்கமாக மடிக்கணும், முன்பக்கமாக மடிக்கக்கூடாது. ஜாக்கெட்டை பின்பக்கமாக மடிச்சிக்கலாம். மடித்து ஷோல்டர் கோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கணும். முன்பக்கம் மட்டும்தான் நமக்கு தேவை, பின்பக்கமோ சைடோ தேவையில்லை. முன்கழுத்து மட்டும் அப்படியே வச்சு வரையாமல் அங்கே மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். அப்படி வரையக்கூடாது. எப்போவுமே அளவு ஜாக்கெட் வச்சோ இதை வச்சும் வரையக்கூடாது, மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ கோடு போட்டு வளைவு எடுத்துக்கலாம். வளைவு ரவுண்டாக, இதுக்கு அளவுலாம் கிடையாது. நம்ம அளவுன்னு பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே வரணும். இப்போ இந்த பட்டி பீஸ் தனியாக தைக்க போகிறோம். உள்ளே இருக்க கச்சோலி தனியாக தைக்க போகிறோம். இப்போ கச்சோலிக்கு அளவு எடுக்கலாம். இப்போ மேலே இருக்க ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து பட்டி வரைக்கும்
எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டாவது வந்து ஷோல்டர்லேருந்து செகண்ட் டாட் கீழே இருக்கு இல்லையா, அந்த டாட் வரைக்கும் துணி நல்லா இழுத்து பிடிச்சி வச்சு இந்த டாட் ஆண்டு பிடிச்சி மேலே ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த கோட்டாண்டு இருக்கணும். இது நேராக பிடிக்கணும். நேராக பிடிச்சி வச்சு இந்த அளவை விட 1/2 இன்ச்சு இறக்கி வைக்கணும். இப்போ இந்த அளவு வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 ஷோல்டருக்கும் நடுவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இந்த கிராஸ் போயிடுச்சுன்னா கரெக்டாக கோடு வந்துடும். இப்போ பின்கழுத்து வந்து போடலாம். பின்கழுத்து வந்து ரவுண்டு இருக்கு இல்லையா, கரெக்டாக தெரியும் நமக்கு பார்க்க சொல்ல ஜாக்கெட்டில். அந்த பின்கழுத்து அளவு எடுத்து இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டில் இருந்து அளவு கரெக்டாக வச்சு அதுலேருந்து 1/4 இன்ச்சு தூக்கி கீழே இருக்க துணியில் மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே இருக்க துணி தான் பின்பக்கம், மேலே இருக்கிறது வந்து முன்பக்கம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ண சொல்ல வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து முன்கழுத்து தனியாக கட் பண்ணணும். ஒரு பீஸாக கட் பண்ணணும். மேலே இருக்க பீஸ் வந்து முன்பக்கம், அதனால் முன்கழுத்து மட்டும் கட் பண்ணணும். 2 பீஸாக எடுத்து கட் பண்ணக்கூடாது. முன்கழுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே வளைவு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவில் கரெக்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 2 பீஸ் மட்டும்தான், அதாவது முன்பக்கம் மட்டும் தான் கட் பண்ணணும். கீழே இருக்கிறது வந்து பின்பக்கம் கட் பண்ணக்கூடாது. இது அப்படியே இந்த பீஸை வந்து மேலே தூக்கி போடாமல் சைடில் மடிச்சுட்டு வரையணும். வரைய சொல்ல என்ன பண்ணணும்னா, மேலே வந்து நம்ம 2.25 வச்சுருப்போம் அளவு கழுத்துக்கு. ஆனால் இதில் வந்து 2.25 வைக்கணும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். 2.25 வச்சு லைட்டாக கிராஸாக கோடு போட்டு ஒரு மார்க் பண்ணி வளைவிப்பு எடுத்துக்கலாம். எப்போவுமே சரி, கழுத்துக்கு பின் கழுத்து வந்து முன்கழுத்தை விட அகண்டு வரணும். ஆனால் ஷோல்டர் ஆண்டை கிராஸாக தான் போகணும். ஷோல்டர் ஆண்டை வந்து அளவு வந்து கரெக்டாக கழுத்தினுடைய அளவு 2.25 வைங்க. கீழே வந்து 2.25 அந்த அளவுக்கு வந்தால் தான் கழுத்து பார்க்குறதுக்கு அகண்டு அழகாக இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நாச்சு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மடித்து தைக்கணும் இல்லையா, மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு அது கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்க பீஸ் வந்து பட்டி பீஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ மேலே ஃபஸ்ட்டு கோடு போட்டோம் பார்த்தியா, அந்த இடத்துல வந்து நாச்சு கட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதுதான் ஜாக்கெட்டினுடைய முழு உயரம். நம்ம அதை மடித்து தைச்சிட்டு நம்ம ஜாக்கெட் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கை வளைவு கட் பண்ணலாம். நம்ம இந்த ஜாக்கெட்டில் வந்து கை வளைவு மட்டும்தான் 4 பீஸு சேர்த்து கட் பண்ணணும். மீதி எல்லாமே வந்து முன்பக்கம் தனியாக பின்பக்கம் தனியாக தான் கட் பண்ணணும். இது மாதிரி நாச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஷோல்டருக்கு. இப்போ கை வளைவுலேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே வந்து வளைவு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைவு நல்லா எடுத்து உள்கை கட் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக உள்கை கட் பண்ணணும். 4 பீஸும் கட் பண்ணக்கூடாது. மேலே இருக்க 2 பீஸ் மட்டும், அதாவது முன்பக்கம் பீஸ் மட்டும் எடுத்து இதுமாதிரி கட் பண்ணிடலாம். குறைஞ்சது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயாவது போகணும். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சோன்னா அப்போ அளவு கம்மியாகும். அதுக்காக பின்பக்கம் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இப்படி மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம டாட் பிடிப்போம். இந்த டாட் பிடிக்க சொல்ல கை தைக்க சொல்ல இது நேராக வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த டாட் பிடிச்சிட்டோன்னா இங்கே கை தைச்சிட்டு ஜாயின் பண்ண சொல்ல நேராக வந்துடும். நம்ம வந்து அளவு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக நம்ம அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயின்னே இருக்கலாம். ஆனால் இந்த பின்பக்கம் மடித்து அந்த கட் பண்ணலைன்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது. வருதோ 9.5 இன்ச்சு வருதுன்னா அந்த 9.5 இன்ச்சு விட எக்ஸ்ட்ராலாம் வைக்காமல் அதே அளவு வச்சு கரெக்டாக பின்பக்கத்தில் ஒரு கோடு போட்டு நாச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்பக்கம் வந்து டாட் பிடிக்க போகிறோம், அதனால் முன்பக்கம் இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து அங்கே நாச்சு கட் பண்ணிட்டுனா கை தைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நேராக தையல் வந்துடும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணணும், அளவு ஜாக்கெட் வச்சு மார்க் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கை தைச்சி இப்படி நேராக வந்துடும். அதுக்காக தான் கண்டிப்பாக பின்பக்கம் அந்த 1/2 இன்ச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. கைக்கு வந்து நான் பஃப் கை கட் பண்ண போகிறேன். நான் 1 மீட்டர் துணி எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம நார்மலாக கை மடித்து போடலாம், அது மாதிரி இல்லாமல் பஃப் கைக்கு வந்து நிறைய துணி தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி மடிச்சு இருக்குங்க. மேலேருந்து கீழே இப்படி மடித்து இப்போது சமமாக இப்படி மடிச்சுக்கலாம். பார்த்துக்குங்க, இது மாதிரி மடிச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப பஃப் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே மடித்து போடலாம். நான் வந்து
கொஞ்சம் திட்டமாக இருக்கட்டும் சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் தச்சுட்டு நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு பார்த்துங்க. நீங்கள் ஃபுல்லாகவும் வைக்க தந்தால் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப பஃப் வேணான்றதுக்காக நான் கொஞ்சம் கம்மி பண்ணி இது போட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுல்லாக போட்டும் பஃப் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜாக்கெட்டினுடைய முழு உயரம் நான் வந்து கைக்கு வந்து கீழே பட்டி வைக்க போகிறேன்றதுக்காக பட்டியாண்ட கோடுக்கு வச்சுட்டேன் பாருங்கள். ஜாக்கெட்டினுடைய முழு உயரம் மட்டும் வச்சுருக்கேன். ஜாக்கெட்லேயே உங்களுக்கு நான் கோடு போட்டு வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டேன்னா நம்ம பட்டி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஜாக்கெட்டினுடைய கையினுடைய நீளம் உயரம் வச்சிடணும். எந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்கெட்டு மடித்து போட்டிருக்கோமோ அந்த எண்டாண்ட வந்து அக்கல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு கோடு கிராஸாக வரணும். அந்த கையினுடைய உயரத்துக்கும் கையினுடைய அக்கலாண்ட வரும் இல்லையா, அந்த அளவுக்கும் வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு வளைவு எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக வளைவு எடுத்தால் போதும். கரெக்டாக இப்படி வளைஞ்சி இது பண்ணல, கொஞ்சம் பெண்டாகி வளைஞ்சால் போதும். அப்படி இல்லையா 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கலாம். அளவு ஜாக்கெட் வச்சு எடுத்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா முழு உயரத்துலேருந்து 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம வளைவு எடுக்கலாம். நீங்கள் நீட்டாக கிராஸாக கோடு போட்டு அப்படியே வளைவு எடுத்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லை நான் கிராஸ் போடாமலே எடுப்பனாலும் எடுத்துக்கலாம். கை நல்லா பார்த்துக்குங்க. பஃப் கை வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் நான் வந்து பஃப் கை போடுறேன் வீடியோ. அப்படியே வளைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வளைவுலாம் வந்து கரெக்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையினுடைய வளைவு வந்து அழகாக பாடியில் கரெக்டாக கட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு கரெக்டாக இது வந்துடும். இதுக்கு அளவு வந்து இவ்வளோதான்னு சொல்லிட்டு சொல்லலாம் முடியாது, நம்ம விருப்பம்தான். நிறைய வேணும்னா நிறைய துணி விட்டுக்கலாம். இது மாதிரி நாச்சி கட் பண்ணிக்கோங்க. துணியை இப்படி பிரித்து போட்டு உள்கை நேராக கட் பண்ணிக்கலாம். நம்ம கோடு போட்டிருந்தீங்களா கிராஸாக, அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வரைக்கும் தான் கட் பண்ணணும், ஒரு சைடு தான் கட் பண்ணணும். இங்கே வந்து நாச்சி கட் பண்ணி வச்சுட்டேன்னா இது வந்து ஜாக்கெட் தைக்க சொல்ல முன்பக்கம் வரணும். இது எப்படி வந்து தைக்கலான்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ கை மடித்து வச்சுக்கலாம். இப்போ கைக்கு வந்து நான் பட்டி பீஸ் கொடுத்து தான் நான் தைக்க போகிறேன். அப்போ பட்டி பீஸ்க்காக வந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 2.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கையினுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த சுற்றளவை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். நான் 2.5 இன்ச்சு வச்சு ஒரு 2 பீஸ், 2 கைக்கும் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கைக்கும் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நேர் பீஸே இருக்கலாம். இதுக்கு இது எந்த அளவு வேணும்னா கையின் சுற்றளவை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அது அந்த அளவு கை சுற்றளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இது கைக்கு பட்டி. இது இப்போ வந்து கை கூட இது மடித்து வச்சுக்கலாம். வந்து ஒன்றும் பட்டி கட் பண்ணல, இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். ஜாக்கெட்டில் வந்து பட்டி பீஸ் வந்து எப்படி கட் பண்ணால், முதல்ல வந்து நம்ம மடித்து தைக்கிற மெத்தட் தான் நான் தைப்பேன் எப்போவுமே, கீழே மடித்து தைக்கிற மாதிரி. அதனால் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 3/4 ஸ்கேல் வச்சு ஒரு இது அளவு, நம்மளுடைய பட்டியினுடைய அளவு இருக்குது இல்லையா, அந்த அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ பட்டியினுடைய உயரம் நம்ம ஜாக்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு எக்ஸ்ட்ராலாம் விடக்கூடாது. அதே பட்டியினுடைய அளவு வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இந்த முன்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சு ஒரு வளைவு எடுத்து வளைவு அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வளைவு எடுக்க தெரியலன்னு தோணுச்சுன்னா, வளைவு எடுக்க தெரியலனா இந்த சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைவு எடுங்க. இப்போ பட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து முன்பக்கம் வரணுன்றதுக்காக பண்ணி வச்சுட்டு இந்த சைடும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு.